போடுறாங்க போதைப் பொருள். இந்த உலக அந்த நடிகர் ஜாக்கி சான் ஒருத்தன் இருக்கான், அவனுடைய மகன் போதைப் பொருள்ல பிடிபட்டு பல வருஷம் சைனா ஜெயில இருந்தான். அவன் நான் வந்து பிரமுகராக இருந்தாலும் நான் சட்டத்தை மதிக்கக்கூடியவன் சொல்லி பையனை ஜெயிலில் வச்சு எடுத்தான். ஏன் என்றால் பிரமுகர்கள் எல்லாம் பிள்ளைய வந்து கவனிக்காம இருக்கிறது, என்ன செய்யறாங்கிறத போனை கையில கொடுத்தா முடிஞ்சு போச்சு. அப்படியெல்லாம் பல பேர் வளர்க்குறாங்க. அவர்களெல்லாம் என்ன செய்துறாங்க, போதையில் அடிமையாயிட்டா பெண்ணையும் காப்பாற்ற முடியாது, ஆணையும் காப்பாற்ற முடியாது. இது யாரு, இது வந்து அரபு நாட்டுக்குள்ளேயே வந்திருக்கு, துபாய்க்கு வந்திருக்குது, பல நாடுகளுக்கு என்ன செய்யறான் அங்கேயும் கொண்டு வந்துடுறான், பஹ்ரீனுக்கு வந்திருக்கு, குவைத்து, பல நாடுகளுக்கு அங்கேயும் இந்த பல வெரைட்டிஸை கொண்டு வந்து உள்ள வந்து என்ன செய்துருவான், அந்த போதைப் பொருளுக்கு தேவையான பொருளெல்லாம் சேர்த்து அங்கேயும் நாள் ஒன்றும் பிடிபட்டுட்டே தான் இருக்கிறாங்க. அப்போ போதைப் பொருள்கள் சாதாரண இந்தியா மட்டும் இல்லை, அது உலகம் பூரா பறந்து விரிந்து போய் கொண்டு இருக்கக்கூடிய காட்சி. அதனால இப்ப சமீபத்தில் என்ன செஞ்சிருக்காங்க, அங்கேயும் பிடிபட்டிருக்கு. பப்புன்னு சொல்லிட்டு இந்த பப்பு இந்த நடனம் ஆடுவாங்க, பப்பு நடனம் ஆடக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து எல்லா மாநகரத்திலையும் இருக்கிறது. அதுல என்னன்னு கேட்டோன்னா சென்னையிலும் இருக்குது, பெங்களூரு, சென்னை, பாம்பே போன்ற எல்லா இடங்கள்லையும் பப் என்று இந்த நடன நிகழ்ச்சி நடத்தக்கூடிய விடுதி. அங்க என்ன செய்யறாங்கன்னா அங்கேயும் இந்த போதைப் பொருள் உள்ள போயிருது. ஏன்னா அந்த போதையை போட்டா தான் அவன் தலைகீழ ஆடுவான். அப்போ என்ன செய்வான்னா அவன் வந்து நான் வந்து மது அருந்திருக்கேன் சார் அப்படிங்குவான். மது அருந்தலை, உள்ள என்ன செய்யறான் நடன ஃபங்க்ஷன்ல இந்த ட்ரிங்க் ஏற்றிடுறான். அதனால தான் போலீஸ் அதிகாரி என்ன செய்யறான், மது அருந்தினாதான் நாத்த அடிக்குமே, அவன் கிட்ட நிக்க முடியாத சாக்கடையோட கேவலமான அருமை. ஏன் வந்து மிஷின் வச்சிருக்கான், மிஷின்ல காட்டி கொடுத்துரும். மிஷினுங்கிறது மது குடிப்பாங்கிறதுக்கு மட்டும் கொண்டு வரல, இந்த போதையை வந்து அருந்துவார்கள் என்பதற்கும் அதை கொண்டு வந்திருக்கான். அந்த மிஷின்ல ஊதுனன்னு சொன்னா அதனுடைய வேற எல்லாமே அதுல காட்டுற அளவுக்கெல்லாம் இப்ப வந்துருச்சு, முத்துனதா இருக்குதா எப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நடன நிகழ்ச்சியில என்ன செய்யறான், அதிக வேற பிடிபட்டு இருக்கிறார்கள் சமீபத்தில். போதைப் பொருட்கள் எல்லாமே இந்த கழுசறைகள் எல்லாம் நாட்டை நாசம் பண்ணக்கூடிய இந்த துரோகிகளால் இந்த அப்பாவி மக்களும் சரி, பண கொழுப்பு பிடித்த மக்களும் சரி, இதுல என்ன செய்யறாங்க, இந்த போதையில உளுந்துட்டேன்னு சொன்னா அவர்களுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி வருவதனால் அவர்கள் இப்படி நாசமாக போற காட்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இதுல ரொம்ப ஆச்சரியம்னா கஞ்சா, இந்த கஞ்சாவை பத்தி என்ன செய்யறான் என்ற இந்த அமெரிக்கா இப்போ ஒரு அறிவு போட்டிருக்கான், போதைப் பொருளுக்கு நாங்கள் எதிர்ப்புன்னு சொல்லி. அவனும் இந்த கூட்டத்தோட அவன் தானே இந்த எல்லா நாட்டுக்கும் ரவுடி, அவன் என்ன சொல்றான், கஞ்சாவுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்துட்டோம், கஞ்சானா நீங்கள் விட்டுடுங்கன்னு சொல்லி. இப்போ 4 நாளைக்கு முன்னாடி கஞ்சாவுக்கு வந்து பிடிபடுற மக்கள் கம்மி, அது வந்து மர்ஜூனியா ஏதோ அது ஒரு போயல வஸ்து, ஏண்டா கஞ்சா தான் பெரிய போதைன்னு சொல்லி தமிழ்நாட்டில் நம்பர் 1 வச்சிருக்கான். உலகத்தையே ரவுடி ராஜாங்கம் பண்ணிட்டு இருக்கிற உனக்கு தெரியாதா, அவனுக்கும் தெரியும். அப்போ என்ன செய்யறான், போதைப் பொருளுக்கு அங்கீகாரம் கொடுக்குறான். போதைப் பொருளை அடிங்க, போதைப் பொருளுக்கெல்லாம் நாங்கள் தான் வந்து கேங்காவுக்கு நாங்கள் தான் தந்தை பிதாமகன், நல்லா அடிங்கன்னு சொல்லி அவன் என்ன செய்யறான், போதைப் பொருளுக்கு அனுமதி கொடுக்குறான். கஞ்சாவை நீங்கள் இது பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி பைடன் விரைவில் வந்து தாக்கல் பண்ணுவார், அதை முன்மொழிவார். விரைவில் அது எல்லா இடம் பரவலாயிடும், நல்ல சிகரெட்ல போட்டு என்ன செய்வான், கஞ்சாவை குடிச்சிட்டு சாவுவானுவோ, போதையில இருப்பானுவோ என்று அமெரிக்காவை பற்றி எழுதியிருக்கிறார்கள். இது ஒரு காட்சியாக இருக்கிறது. அதுபோக நம்ம அடுத்த மாபாவியாக இருக்கக்கூடிய இஸ்ரேல், இந்த இஸ்ரேல் நாட்டில் என்ன செஞ்சிருக்கான், அவன் வந்து ஒரு திடீர்னு நாங்களும் போதையை பிடித்து விட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டு இப்போ சமீபத்தில் அதில் வந்து என்ன செய்திருக்கான், அதில் அவனுடைய கூத்த பாருங்க, போதைப் பொருள் இப்படி உலகம் பூரா போதைப் பொருள் இருக்கிறது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கிறதுக்காக ஒரு இதாக சொல்கிறான். அங்கே அவனும் சொல்லியிருக்கான் கொக்கேன் கெட்டமைன் பேரை பார்த்துக்கிறங்க, தோசா இப்படி எல்லாம் பேர். அங்கே வந்து ஒரு இஸ்ரேலுங்கிற இடத்துல வந்து எங்கே தெரியுமா பிடிச்சிருக்கான், இலாத் நகரத்துக்கு பேர் இலாத்து. அங்கே வந்து என்ன செய்திருக்கான்னா இவனுங்களை பிடிச்சிருக்கான். அவன் சொல்கிற கூத்த கேளுங்க, இதையும் கேட்டுட்டு நம்ம முடிவு பார்த்துக்கிறோங்க. அங்கே நாங்கள் போதைப் பொருளை பிடிச்சிட்டோம். ஓ நாட்டுக்கு போதைப் பொருள் எப்படி வரும், நீனே போதையில் தான் அவன் ஆடுவான், ஓ நாட்டுக்கு போதை வரணும்னு அவசியம் இல்லை, அந்த நாட்டில் கூட அவன் எடுத்துக்கிடுவான். அது இல்லாமல் அவன் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த நாட்டுக்கு ஒரு போய் போக மாட்டான். அவன் நாட்டுக்கு யாரையும் கூப்பிட்றா இருந்தால் கூட நிறைய ஆய்வு அறிவிக்க வச்சு இவன் யார், இவன் நாட்டுக்கு தேவையானவனான்னு சொல்லி தான் ஆய்வு பண்ணி வருவான். அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போக முடியாது, அவ்வளோ சருத்துகள் போட்டு வைத்திருக்கிறான் அமெரிக்கா, லண்டன், அமெரிக்கா கூட அந்த சருத்துக்களை பயன்படுத்தி போயிடுவாங்க. இவனுக்கு போகவே முடியாது, ஏன்னா அவன் வந்து இனவாதி, என் இனத்தை சார்ந்தவன் மாதிரி அவன் நினைக்கக்கூடியவன், அவன் அந்த உலக சிந்தனை இல்லாதவன். இந்த மாதிரி என்னுடைய இனவாதி உள்ள இருக்கணும், மற்றவர்கள் எல்லாம் என்ன செய்யணும், சாவணும் என்ற ஒரு கேட்டகரியில் உள்ளவன். அப்போ அவன் நாட்டுக்கு போதை பொருள் போயிட்டான். சரிங்களா, அவன் பயங்கர அப்படியே பிடிச்சிட்டானா. துணை சூப்பரண்டு பேர் என்னங்கிட்ட எலியா குஸ்குமேல். அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டனா, அந்த குஸ்மேலுங்கிறவன் நான் வந்து பிடிச்சிட்டேன், ரொம்ப எங்களுக்கு ரகசிய தகவல் வந்தது, பிடிச்சிட்டோம், பிடிக்கப்பட்ட அவன் நிறைய விஷயம்லாம் சொல்ல மாட்டானுல்ல. பிடித்ததுக்கு அப்புறம் அந்த இலாத்துங்கிற இடத்துல பிடிச்சிட்டோம். பிடித்து அவர்கள் என்ன செஞ்சிட்டோம், மொத்தம் அதில் 26 பேர்
26 பேர் அதில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. எதில் நம்ம இந்த இந்த இஸ்ரேலு நாட்டில் வந்து பிடிக்கப்பட்டதில் எத்தனை பேர் என்றால் 26 பேர் பிடிபட்டிருக்கிறாங்க. அதில் ஒருத்த மட்டும் அவன் நாட்டுக்காரனாம். அவனுடைய செய்தியின் பேரில் தான் இவங்க பிடிச்சிட்டாங்களாம். அந்த ஒரு நாட்டுக்காரன் மட்டும் என்ன செஞ்சுட்டான், போதைப் பொருளை கலந்து அவனுடைய ஒத்தாசையினால தான் உள்ளே வந்திருக்கானாம் அப்படின்னு அறிக்கை வெளியிட்டிருக்கான். இதில் பெரிய கூத்து என்னவென்று கேட்டால், நாங்கள் 26 பேரையும் சொல்ல மாட்டோம், யாருன்னு சொல்ல மாட்டோம், சொல்லலாம் மாட்டோம், சும்மா போதைப் பொருளை நாங்களும் பிடிச்சிருக்கோன்னு உலகத்தில் காட்டுறதுக்காக ஒரு கப்சாவை விடுறானா, இல்லைன்னா பெயர்லாம் எங்க ஏன் பெயர் சொல்ல மாட்டியா, 26 எந்த நாட்டுக்காரன் யாருன்னு சொன்னா ஏன்னா மாபாவிகள் பேரை சொல்ல வேண்டியதானடா, எல்லாம் சொல்ல தானே செய்ற. ஒரு ஒரு குண்டை தூக்கி போட்டாலே சொல்லக்கூடியவன், ஒரு சின்ன பட்டாசு சத்தம் கேட்டாலே உலகத்தையே கிறுக்கனாக்கக்கூடியவன், இதுவும் அப்படித்தானே. அது நேரடியாக கொள்ளுது, இது கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளுது. பேரெல்லாம் சொல்ல மாட்டானா, அதெல்லாம் நாங்கள் அறிவிக்க மாட்டோம், ஒரே ஒரு துரோகினால் எங்கள் நாட்டுக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லி சமீபத்தில் அவனும் இந்த அறிக்கையை என்ன செஞ்சிருக்கான், வெளியிட்டிருக்கான். அமெரிக்கா வெளியிட்டிருக்கான். நாடு பூரா அப்போ என்ன செஞ்சிருக்கு, போதைப் பொருள் தலை விரித்து ஆடக்கூடிய சம்பவங்கள் அதிகமாக இருக்குது. இதுதான் யதார்த்தமாக. சிட்டிகள் நகரங்கள்லாம் என்ன செய்யுது, பெரிய பெரிய நகரங்கள், பெண்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, அதில் தலை விரித்து ஆடுகிறார்கள். அதுவே அவர்களுடைய நோக்கமாக இருக்குது. அதுலேருந்து பிள்ளைகளை கண்டும் கருத்துமாக காப்பாற்றி கொள்ளுங்கள். அனைத்து சகோதரர்களுக்கும் இது ஒரு செய்தியாக சொல்கிறோம். இதே போல இன்னும் நிறைய செய்திகள், முக்கியமான செய்திகள் இன்னும் இருக்குது. சொன்னால் அதுவே உங்களுக்கு என்ன ஆயிரும், அது ஒரு போரா ஆகி போயிடும். அதனால் முக்கியமான செய்திகளை சொல்லியிருக்கோம். இதில் நீங்கள் என்ன செய்யணும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக படிக்கிறாங்களா, எப்படி இருக்கிறாங்க, எப்படி அவங்களுடைய நடைமுறை இருக்குங்கிறதை கண்காணிக்கணும். குறிப்பாக என்ன செய்யணும்னு கேட்டோன்னா, சேருவார் யார் கூட சேர்றாங்க, நட்பு வட்டன்னு சொன்னால் சேரக்கூடிய எண்ணி அவனை சிந்திக்கணும் என்றால், அவனை பற்றி அறியணும் என்றால் நீங்கள் அவன் நண்பனை பாருங்கிறான். நண்பர்களை பார்த்தா தெரிஞ்சிடும்ல, ஓ இப்படிப்பட்ட சேர்வு யார்கிட்ட டீப்பாக இருக்கிறான். சாதாரணமாக பழகிட்டு போகிறது வேற, சில பேர்கிட்ட டீப்பாக இருப்பான். அப்போ இவனோட டீப்பாக இருக்கான், அவன் கேரக்டரை பார்த்தா தெரிஞ்சிருமே. அப்போ நண்பர்கள் சேருவாரோட யார் சேர்றான், எப்படி இருக்கிறாங்க, இப்படி வந்து ஒரு கண்காணிப்பும் வளையத்தில் டீனேஜ் அந்த பசங்களையும் பெண்களையும் என்ன செய்யணும், கண்காணித்து கொண்டு இருக்கணும். அப்போ தான் அவர்களை என்ன செய்யணும், காப்பாற்ற முடியும். இந்த சமுதாய அக்கறை உள்ள மக்களாக என்ன செய்யணும், மக்களை வாற்றெடுக்கணும். என்னமோ வாழ்வே மாயம் உலகை மாயன்னு போனால் பைத்தியக்காரனா உட்காந்து இதெல்லாம் செய்யக்கூடியவங்க நாளைக்கு ஒன்னையே அழிச்சிடும், சமுதாயத்தில் மக்களே இருக்க மாட்டான். அதனால் இதை கவனத்தில் கொண்டு என்ன செய்யணும், இவர்களை கண்குத்தி பாம்பாக கவனித்து இந்த மாதிரி அனாச்சாரங்களை எல்லாம் ஒழித்து கட்டுவதற்கு நாம் என்ன செய்யணும், பாடுபடக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் வாக்கியார் புரிவான் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.